அது 5 நிமிட பதிவு அப்படிங்கிறனால நம்ம இப்போது செய்ய வேண்டியது எல்லாமே முதல்ல நம்ம சரி, பிறகு தான் மற்றவரோட. நமக்கு சார் நம்மளே சரி பண்ணாமல் நம்ம சரி. அதனால் நான் வெளியே அதெல்லாம் சொல்கிறது இல்லை. இப்போ நான் அதையும் கவனம் செலுத்துறதே கூட நட்பும் சிற்றினம் சேராமைங்கிறது தான். ஏன்னா ஒழுக்கமுடைய அந்த முதல்ல அதுக்கு வந்துடணும் நம்ம. ஏன்னா வள்ளுவர் பெருந்தகை ஆசான் முதல்ல அறத்துப்பால் தான் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் தான் அறம் பொருள் இன்பமும் அந்த வகை முதல்ல அற வழியில் தான் எல்லாமே இருக்காங்க. நம்மளுடைய வேதம் தமிழர்களுக்கென்று ஒரு வேதம் என்றால் அது திருக்குறள் தான். நீங்கள் ஒன்றே சொல்லலாம், வேறு என்னென்னு சொல்லலாம். அது நீங்கள் ஒவ்வொரு மதத்துக்குன்னு அந்த மத நூல் இருக்கும், அது வேறு விஷயம். மனிதன் மனிதனாக வாழ்வது. மதம்லாம் சொல்லும் உனக்கு தெய்வமாக்க போகிறான்டாம்மா. தெய்வமாக ஆக்கிறானா இல்லையாங்கிறது நம்ம அப்புறம் பேசுவோம். முதல் நம்ம மனிதனாக மனித உருவில் வந்து விட்டோம், மனித குணத்தோடு வாழணும் இல்லையா? அதுக்காக தான் திருக்குறள். அப்போ திருக்குறள் தான் அகர் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபோகன் முதற்றிய உலகு. இறைவாழ்த்து, இறைவனை பற்றி வாழ்த்து சொல்லியிருக்கார். இறைவனா யார்? நிறைய குறள்கள் இருக்கார். அடுத்தது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் போகணும். அதன் பிறகு அன்பிற்கு முண்டோ அடைக்குந்தால் அருள் பெண்களை குறைந்தபட்சம் இந்த மூணுமே இறைவனை சொல்கிறது, அடுத்தது ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறது, அடுத்தது அன்பை சொல்கிறது. இந்த குறைந்தபட்சம் இந்த 3 குறளை நாம் தினம்புறம் படித்து அதன் பொருளை சிந்தித்து கொண்டே இருந்தவையானால் நம்ம இந்த கூடா நட்பு என்பதோ சிற்றிடம் சேராமை என்பதோ தவறான மனிதர்களோ நம்ம கிட்ட நெருங்கவும் முடியாது. அவர்களுடைய பற்றி எல்லா விஷயமும் நமக்கு புரிந்துவிடும். நாம் அவர்களை உலகத்தை திருத்துவது நம் வேலை அல்ல. அது வல்லுவன் மிகப்பெரிய ஞானிகள் மட்டுமே முடியும். நம்மை நாம் திருத்தி கொண்டு நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்காக மட்டுமே திருக்குறளை நாம் தினந்தோறும் படித்து கொள்ள வேண்டியே இருக்க வேண்டும். திருக்குறளை எப்போது மனம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதன் பொருளை நாம் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும். அதுபோல் செய்து கொண்டிருக்கும் பொழுது வள்ளுவ பெருந்தகை நம் இதயத்திற்குள்ளே நமக்காக இப்போ அந்த சில குறள்களுக்கு சரியான பொருள் தெரியவில்லை என்றால் அந்த விளக்கமும் அவரே நமக்கு கொடுப்பார். உங்கள் உணர்விலேயே அது உணர்ந்து விடுவீர்கள். பிறகு நீங்கள் இன்னொரு விளக்க உரை படிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் படிக்கலாம், ஆனால் அது அவர்களுடைய விளக்க உரை. அதிலிருந்து ஒரு சில கருத்துகள் நமக்கு கிடைக்கலாம், ஆனால் அது முற்றிலுமான கருத்தாக எனக்கு தெரியாது. ஆனால் திருக்குறளை நாம் தினந்தோறும் படித்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்நாளில் இறுதி வினாடி வரை நாம் திருக்குறளை மனனம் செய்வதோடு சிந்தனை செய்து கொண்டே இருக்கும் பொழுது நிச்சயமாக சொல்கின்றேன், நீங்கள் மற்றவர்கள் சொல்வதை போல், மற்ற மதங்கள் சொல்வதை போல இறைநிலை அடைவீர்கள், சொர்க்கம் கிடைக்கும், நரம் கிடைக்கலாம் நான் சொல்ல மாட்டேன். குறைந்தபட்சம் மனிதனாக நாம் பிறந்ததனுடைய விளைவை, மனிதனாக பிறந்ததனுடைய பலனை நாம் அடைந்ததோடு மன நிம்மதியோடு நீங்கள் உங்களுடைய கடைசி அந்த மரண நொடியில் இருக்கும் பொழுது உங்கள் உற்றாவிடர்கள் உங்களுக்காக கண்ணீர் வடிப்பார்கள் என்று சொன்னால் நாம் உணர்வுள்ள ஒரு மனிதனாக வாழ்ந்து முடிப்பதற்கு திருக்குறள் ஒன்றுமே இறுதியானது. திருக்குறளை பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இன்னும் அது செல்ல திருக்குறள் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் மனிதமும் மனிதாபிமானமும் உண்மையான அன்பும், மறுபடியும் சொல்கின்றேன், உண்மையான அன்பும் உண்மையான உணர்வுநிலையோடு நாம் வாழும் வாழ்க்கை நமக்கும் நம்முடைய மனைவி, குழந்தை, பெற்றோர்களுக்கும் முற்றம் சுற்றமும் நல்ல முறையில் வாழ முடியும். மீண்டும் சொல்கின்றேன், கடந்த 15 ஆண்டு காலமாக, அதாவது நான் என்னுடைய கல்லூரி படிப்புக்கு முன்னால் படிக்கும் பொழுது தெரியாமல் தவறி ஒரு இடத்தில் சென்று விட்டேன். அதற்கு பெயர் ஆசிரமம் என்று சொன்னார். அங்கு சென்ற பிறகுதான் மிகப்பெரிய கடுமையான சோதனை என்று சொல்வது கூட இல்லை, சில நம்ப முடியாத விஷயங்கள் நான் அங்கே தொடர்ந்து பார்த்தேன். அது மட்டுமல்ல, அதனால் நான் சந்தித்த இழப்புகள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. கொடூரமாக மாந்திரிக சித்தாந்தங்களை விவேகானந்த சேவாச நிதி என்ற ஒரு பெயரில் இன்று வந்த ஆசிரமங்கள் இருக்கின்றன. நான் இது இல்லாததை சொல்லவில்லை, இருப்பதைத்தான் சொல்கின்றேன். நீங்கள் உலகெங்கிலும் வாழும் தமிழ் உறவுகளுக்காகத்தான் இதை சொல்கின்றேன். நீங்கள் தமிழகம் வந்தால் நிச்சயமாக தஞ்சை மாவட்டத்திலே கும்பகோணம் அருகில் இருக்கின்ற சுவாமிமலை என்கின்ற அருகில் தான் கோணக்கரை என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது. அந்த விவேகானந்தர் என்ற
சீவாசம் எங்களுக்கு தெரியாது. கல்வி படிப்பு எதுக்கு இதை நான் சொல்கிறேன் என்று சொன்னால், அவர்களை பற்றி விளக்கம் சொல்வதற்காக நான் சொல்லவில்லை. நடந்ததை சொல்கின்றேன். பில்லி ஏபல் சூன்ய மாந்திரிகம் இது போன்ற விஷயங்களை நான் நம்பியதே இல்லை. நம்பிக்கை குட்டி கொண்டு வர மாட்டேன். முதலாக அங்குதான் விவேகானந்தர் தொண்டு செய்கிறாங்கன்னு போனோம். நான் உள்ளே போன தெரியுது, அது ஒரு மாந்திரிகத்தை சித்த வேலைகள் செய்கிறார்கள். அவர்களை பூர்வீகமே கேரளாவிலிருந்து வந்தவர்கள். ஆனால் விவேகானந்தரை வைத்து இந்த மாதிரி வேலைகளை சிற்றினம் செய்கிறார்கள். அது ஒரு முக்கியமான இடத்தில் இருக்கின்ற ஒரு மனிதரே அவரே மாந்திரிக சித்து வேலைகள் செய்கின்ற ஒரு கொடிய மனம் படைத்தவர்கள் என்று சொல்லும் பொழுது நாம் அப்பொழுதுதான் ஒரு கேள்வி எழுகிறது. நாம் யாரை பின்பற்ற வேண்டும்? நமக்கு பெற்றோர்கள் இருக்காங்க, நம்ம வழி நடத்துறதுக்கு. பெற்றோர்களாக இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்வி இருக்குது. அன்னையும் பிதாவும் ஒன்றை செய்யும். அன்னை என்றால் என்ன, பிதா என்றால் என்ன? இரண்டுக்கு விளக்கம், இரண்டுக்கான எல்லை என்ன, இரண்டுக்கான இலக்கணம் என்ன, இல்லையா? அந்த இலக்கணத்தோடு இருக்கும் பொழுது நாம் சரியாக வளர்க்கப்படுகிறோம். அந்த இலக்கணம் இல்லாத பெற்றோர்களுக்கு நாம் பிறக்கும் பொழுது நாம் தவறான வழியை சென்று கொண்டிருக்கோம். நமக்கு தெரியாது. பெற்றவர்கள் செய்கின்ற செயல்தான் நமக்கும் சரி என்று சொல்லுவாங்க, நினைத்து கொண்டிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம் சிந்தனை தன் வரும் பொழுது, நாம சிந்திக்கும் பொழுது பிறகுதான் உண்மையான ஒரு ஆசிரமம் வழிநடை சரியான வாழ்க்கை எது, மனநிறைவான வாழ்க்கை எது, குற்றமில்லாத வாழ்க்கை எது, இதை தேடி செல்லும் பொழுதுதான் நம்முடைய ஐயன் திருவள்ளுவன் அங்கு வருகிறார். உண்மையில் சொல்கின்றேன், நாம் தமிழனாய் பிறந்ததற்கு பெருமிதம் கொள்கிறோம். எதற்காக என்று சொன்னால், யாதும் ஊரே யாவரும் கிளிர் என்று சொன்ன கணியன் பூங்கொன்றனாரை அவர் நினைத்து பெருமிதம் கொள்வோம். சிறையில் பட்டபோது கூட சேரமான் இரும்பரை ஒரு மன்னருக்கு தண்ணீர் கொடுத்து புறநாட்டு வருகின்றோம். நான் சரியாக சொல்கிறேன் என்ற தெரியவில்லை. சிறுவன் சொல்லியிருந்தால் நீங்கள் மன்னிக்கலாம். தண்ணி கொண்டு இப்படி தண்ணி இப்படி வேகமாக தள்ளி வைப்பான். தண்ணி குடிக்காமல் செத்து போயிடுவான் ஒரு மன்னன். தண்ணி ஏன்னா அவன் சிறை கைதியாக வந்த மன்னன், ஒரு நாட்டு மன்னன் சிறைக்கு கொண்டு இருக்காரு. சாதாரண ஒரு சிறை கைதி தண்ணி அப்படி ஆகும் தூக்கி வைக்கிறான். சிறை காப்பாளன் வந்து சிறை கைதிக்கு வைக்கிறான். ஒரு சாதாரண திருடனுக்கு நடத்த போது ஒரு மன்னனை நடத்தும் பொழுது அவன் அந்த தண்ணீரை குடிக்காமல் மனம் நொந்து இருக்கிறான். மானம் உயிருக்கு சமம். தமிழ் பரம்பு. தமிழ் என்பது சாதாரண விஷயம். மீண்டும் நான் சொல்கின்றேன், எவரெல்லாம் நீங்கள் மனிதனாக பிறந்து விட்டீர்கள், மனிதன் என்ற வார்த்தைக்கு பொருளோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ, யாரெல்லாம் தமிழர்களாக பிறந்து விட்டீர்களோ அவர்களுக்கு இன்னும் கூடுதலான ஒரு சிறப்பு. இந்த வாய்ப்பை தவறவிட்டு விடாதீர்கள். மீண்டும் உங்கள் இல்லத்திலே திருக்குறள் எப்போதும் படித்திருங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் எதை சொல்லிக் கொடுக்கவில்லையோ திருக்குறளை சொல்லிக் கொடுங்கள். நிச்சயமாக திருக்குறள் கடைசி காலத்தில் உங்களை முதியோர்களிடத்தில் சேர்க்க மாட்டார். முதல் தெரிந்து கொள்ளுங்கள். தாயும் தகப்பனையும் தோழியாகவும் தோழனாகவும் இருக்கின்ற ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம் வந்திருக்கிறது. தமிழ் பண்பாடு அப்படி தான் வளர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று நாளுக்கு நாள் தமிழ்நாட்டிலே முதியோர் இல்லங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றன. காரணம் என்ன? அதற்கு முதியோர்களும் பெற்றோர்களோ காரணம் என்று சொல்லிட முடியாது. இருவருக்கும் உள்ளான இணக்கம் எங்கே மறைந்து போனது, அதுதான் நாம் சொல்ல வேண்டும். அந்த உணர்வு நிலை எங்கே சென்று போனது, யாரையும் நாம் குறை சொல்லிவிட முடியாது. சில முதியவர்களும் இளையவர்களோடு இணங்கி போக முடியும் என்றால் அந்த இடத்திலே ஒரு வெற்றிடம், அங்கு வேறு ஒரு இயல்பான ஒரு நம்முடைய பண்பாடு கலாச்சாரத்துக்கு மாற்றாக மேற்கத்திய கலாச்சாரம் ஏதோ ஒன்று வந்து உள்ளே புகுந்ததனுடைய விளைவுதான் தொலைபேசி, தொலைக்காட்சி, இதன் வாயிலாக நம் இல்லங்கள் சிதறடிக்கப்படுகின்றன. நம் இல்லத்தில் உள்ள